எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தங்க மாமி சமையலில் நம்ம ஒரு நல்ல ரெசிபி காமிக்க போகிறேன். நம்ம நாட்டு முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கின்னு சொல்லுவாள். இந்த வெள்ளை முள்ளங்கியை வச்சு ஒரு பொரியல் பண்ணி காமிக்கிறேன். எப்போவும் வெள்ளை முள்ளங்கி பெரும்பாலும் சாம்பார் தான் நம்ம செய்வோம் அவசரத்துக்கு. இது நேரம் கிடைக்கும்போது இந்த முள்ளங்கியை நம்ம இப்படி சத்து குறையாமல் நம்ம குழந்தைங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் கொடுக்கலாம். வாங்க நம்ம ரெசிபிக்கு வேணுங்கிறத பார்க்கலாம். முள்ளங்கி, நான் வெள்ளை முள்ளங்கி இது மாதிரி நைஸாக வெட்டி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். 100 கிராம் பாசிப்பருப்பு, இஞ்சி ஒரு துண்டு, கடைசியாக போட தேங்காய், தாளிக்க எண்ணெய், கடுகு, உடைச்ச உளுந்து, வரமிளகா, தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த மண் சட்டியை தான் இப்போ நம்ம அந்த முள்ளங்கி பொரியலுக்கு யூஸ் பண்ண போகிறோம். மண் சட்டியை பற்றி உங்களுக்கு சொல்லி தேவையில்லை, மகத்தானது. எல்லா நல்ல பொருள்களையுமே தன்னுள்ள அப்படியே வச்சுருக்கோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கூடுமான வரலையும் இந்த மாதிரி நாட்டு காய்களுக்கு நம்ம சட்டியை பயன்படுத்துறது நல்லது. இப்போ இந்த முள்ளங்கி வேகிறதுக்கு நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த வெட்டி அலம்பி வச்சுருக்கிற முள்ளங்கியை இதில் போடுறோம். இப்போ இந்த முள்ளங்கி நம்ம இந்த தண்ணியில் போட்டோம். தண்ணி கொஞ்சமாக அளவாக வச்சுருக்கேன். ஏன்னா வடிகட்டினா இதோட சத்தெல்லாம் போயிடும். அதனால் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுருக்கேன். இந்த பாசிப்பருப்பை நம்ம நல்லா கழுவி இந்த முள்ளங்கி மேலே போட போகிறோம். இப்போ இந்த முள்ளங்கி மேலே இந்த பாசிப்பருப்பை போடுறேன். இந்த முள்ளங்கி மேலே இந்த பாசிப்பருப்பு போட்டோம். இப்போ இது ரெண்டும் ஒன்றா வேகட்டும். முள்ளங்கி வேகும்போது ஒரு வாடை வரும் நமக்கு, முட்டைகோசும் முள்ளங்கி இதெல்லாம் வேகும்போது. இப்போ இஞ்சி ஒரு துண்டு போட்டால் அந்த முள்ளங்கி வேகிற அந்த வாசனை நமக்கு அது தெரியாது. ஒன்று. 2வது, இஞ்சி நமக்கு உடம்பு ஜீரண சக்தியை கொடுக்கும், ரொம்ப நல்லது. இந்த முள்ளங்கி வாய்வு நமக்கு வயிற்றுல கலத்து விடும்போது கூட இந்த இஞ்சி வயிற்றுக்கு ஜீரண சக்தியை நமக்கு கொடுக்கும். இந்த முள்ளங்கி வாடையை அந்த இஞ்சி எடுத்துரும். அதனால் ஒரு துண்டு இஞ்சியை நைஸாக தட்டி இந்த முள்ளங்கியில் போடுறேன். நீங்களும் முள்ளங்கி, முட்டைகோசு இதெல்லாம் வேகும்போது ஒரே ஒரு துண்டு இஞ்சி நம்ம தட்டி இதில் சேர்த்துட்டாக்க அந்த வாடை எதுவுமே நமக்கு தெரியாது. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இதுக்கு தேவையான கல்லுப்பு நான் போடுறேன். ஒரு அளவாக கொஞ்சமாக போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த முள்ளங்கி கொஞ்சம் வேகிற வரையில் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த முள்ளங்கி வேகிறது இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த முள்ளங்கி வெந்தால் இந்த தண்ணிக்கு இதுக்கு சரியாக போயிடும். இப்போ நம்ம இந்த முள்ளங்கியை விவசாயம் பண்ணி பயிர் பண்ணி மார்க்கெட்டில் கொண்டு சேர்த்து இவ்வளோ ஒரு நல்ல பொருளை நமக்கு கொண்டு கொடுக்குறாங்க விவசாயிகள்லாம். அதனால் விவசாயிகளை நம்ம ரொம்ப பாராட்டணும். விவசாயிகளை பற்றி 2 வார்த்தை நம்ம சொல்லணும். எந்த தொழிலில் இல்லைன்னாலும் விவசாயம் ரொம்ப முக்கியம். நமக்கு சாப்பாடு கொடுக்கறது, உணவு கொடுக்கறது விவசாயம். அதனால் விவசாயிகளை பற்றி நம்ம இப்போ சொல்லியே ஆகணும். உழவும் தொழிலும் இல்லாமல் உலகில் ஒன்றும் செல்லாது, விழவும் கலையும் விருதுகளும், விழவும் கலையும் விருதுகளும், வேறுள இன்பமும் இருந்திடுமோ, விழவும் கலையும் விருதுகளும், வேறுள இன்பமும் இருந்திடுமோ,
கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். கைத்தொழில் விவசாயிகளுக்கு நம்ம நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்து விளையிற பொருள்களை, நாட்டு காய்கறிகளை நம்ம வாங்கி கிராமத்துலேருந்து சிரமப்பட்டு கொண்டு வர்றதை வாங்கி நம்ம உபயோகப்படுத்தி நம்ம குடும்பத்தில் எல்லாருக்கும் நல்ல பொருள்களாக, நல்ல சாப்பாடாக நம்ம எல்லோரும் கொடுக்கணும்னு நான் எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன். எல்லோரும் அதே மாதிரி இந்த முள்ளங்கி எங்கே கிடைச்சாலும் சரி, மாதத்தில் 2 நாள் வாங்கி குடும்பத்தில் எல்லாருக்கும் கொடுங்க. இதோட குணம் அற்புதமானது. கிழங்கு வகையை சேர்ந்தது தான் இந்த முள்ளங்கி. சிறுநீர் பெருக்கி, உங்களுக்கு சிறுநீர் தாரையில் எந்த விதமான எரிச்சலோ எது இருந்தாலும் இந்த முள்ளங்கி உங்களை குணப்படுத்தும். அற்புதமான மருந்து இது. மூட்டு வலி, ஜீரண சக்தி, உடம்புக்கு குளிர்ச்சி தரும், ரத்தத்தை சுத்தப்படுத்தும். முள்ளங்கி கம்மி தான், விலை கம்மி தான். ஆனால் இதனோட பயன்பாடும் இதனோட மகத்துவமும் ரொம்ப அதிகம். அதனால் இந்த முள்ளங்கியை எல்லோரும் இந்த சீசனில் கிடைக்கும்போது அதை வாங்கி எந்த வகையில் ஏனாவது நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம குடும்பத்தாருக்கு நம்ம கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இப்போ இந்த முள்ளங்கியும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்து போச்சு. பல் இல்லாதவா, வயசானவா கூட இதை சாப்பிடலாம். இதுக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டோம். இது தண்ணி நான் வடிகட்டலை, ஏன்னா தண்ணி வடிகட்டினா இதில் உள்ள சத்து போயிடும். அதை அப்படியே சரியாக பண்ணியிருக்கேன். இதை இப்போ இறக்கி வச்சுட்டு இதுக்கு தாளிச்சிடலாம். இந்த முள்ளங்கி பொரியலுக்கு தாளிக்க போகிறோம். எப்பவும் போல் நம்ம நல்லெண்ணெய் தான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விடுறேன். இதுக்கு எண்ணெய் தேவையில்லை. இப்போ எண்ணெய் சூடாகிடுத்து. கடுகு கொஞ்சமாக போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையானது போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருக்கு. இப்போ உளுந்தம்பருப்பு தாளிக்கிறேன். முள்ளங்கி கார வகையை சேர்ந்தது. அதனால் நான் கம்மியாக தான் மிளகா போடுறேன். ஏன்னா குழந்தைங்க பெரியவா சாப்பிட்றது கம்மியாக மிளகா போடுறேன். அடுத்தது நம்ம 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். இந்த வெங்காயத்தை இதில் போடுறோம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி போச்சு. இப்போ பச்சை கருவேப்பிலை 2 ஆறுக்கு வச்சுருக்கேன், அதை போடுறேன். அடுத்தது ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காயை இதில் போட்டுறேன். இந்த தாளிப்பு தேங்காய் எல்லாமே ஒன்றா எடுத்து இப்போ இதை அந்த முள்ளங்கியில் போட்டுறேன். அடுப்புலேயே இது எல்லாம் நம்ம வதக்கி எல்லாம் பண்ணிட்டோம். திருப்பி இதை அடுப்பில் ஏற்றணுங்கிற தேவை கிடையாது. இப்போ இந்த முள்ளங்கியுடைய நீர் எல்லாமே இதுலேயே இருக்குது. எல்லாம் அப்படியே இதுக்குள்ளேயே சுண்டி சரியாக போச்சு. இது இப்போ எல்லாம் ஒன்றாயே நல்ல முள்ளங்கி பொரியல் ரெடி ஆகிடுது. ஒரு சண்டேயில் பண்ணி ஒரு பவுலில் ஒரு ஸ்பூனை போட்டு குழந்தைங்கள்ட்டையோ வீட்டில் டிவி பார்க்கும்போது ஒரு பவுலில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது பார்க்காமே இதை சாப்பிட்டுட்டே இருப்பா. சுண்டல் மாதிரி உடம்புக்கு ரொம்ப நல்ல பொருள். இந்த முள்ளங்கி பொரியலை பாத்திரத்தை மாற்றி வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முள்ளங்கி ரெசிபி ரெடி ஆகிடுது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தங்கமாமி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ரெசிபியோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.